வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் டு லால் பம்கின் 1 2 3. இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான டிஃபனை செய்ய போகிறோம். அரிசி உப்மாவுக்கு பதிலாக மிகவும் சுவை உள்ள ஒரு டிஃபனை தான் நான் சொல்கின்றேன். அதுதான் அரிசி பிடி கொழக்கட்டை. பிடி உப்புமா என்றும் சொல்லுவார்கள், பிடி கொழக்கட்டை என்று சொல்லுவார்கள். அரிசி பிடி கொழக்கட்டை மிகவும் சுவையாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அரிசி பிடி கொழக்கட்டை எவ்வாறு செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். வெல்கம் டு லால் பம்கின் சேனல். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் உப்மா கொழுக்கட்டை பண்ணலான் இருக்கேன். உப்மா கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸி. உப்மாவுக்கு உடச்சி வைக்கிற மாதிரியே தான். உப்மா சம்டைம்ஸ் உப்மா பண்ணுறதுக்காக மிஷின்லேயும் உடச்சி எடுத்துன்னு வைப்பாங்க. நான் அப்பப்போ மிக்சியிலேயே உடச்சிப்பேன். அது மிக்சியிலையும் ஒன்றை போல் உடையிறதுக்கான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அரிசி இப்போ வேணும்னா, ஒரு டம்ளர் அரிசி வேணும்னா, அந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அப்படியே வச்சுடுங்க. வச்சிங்கன்னா 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா காஞ்சி இருக்கும். காஞ்ச உடனே உடைச்சிங்கன்னா ஒன்றை போல் ஒத்தா மாதிரி உடையும். பெருசு சிறுசுமாக உடையாது, ஒரே சீராக உடையும். அதுதான் டெக்னிக்கு. அதை மாதிரி உடச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன், எப்பவும் ஆஸ் யூஷுவல் உப்மாவுக்கு பண்ணுற மாதிரி 1 டீஸ்பூன் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு உடச்சி வச்சுருக்கேன். இது 1.5 டம்ளர் இருக்குது இந்த ரவை. இந்த கப்பில் 1/2 கப்பு தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். இது எப்படின்னா உப்மா கிளறுற மாதிரியே தான் கிளறணும். அது 3/4 பக்கம் வெந்தால் போகிறோம். அப்புறம் அதை உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் குக்கிங் ஆயிலுமே கலந்து பண்ண போகிறேன். சில பேர் முழுசாகவே தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ ரெண்டையும் பாதி பாதியாக கலந்து செய்ய போகிறேன். உப்மா குழைக்கிறதுக்கு நேயர்களை இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 3 ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை வானிலையில் விடுறேன். முழுக்க இதை தேங்காய் எண்ணெயில் பண்ணணும்னு விருப்பப்பட்டவங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம். அதை 2மா கலந்து விடுறேன். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நான் கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன். இந்த ரவைக்கு தேவையான தண்ணின்னா 1க்கு 3 பங்கு. 1 டம்ளர்னா 3 டம்ளர் தண்ணி. நான் 1.5ன்றனால 4.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன், கடுகு போடுறேன், அது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இந்த ரவையிலே ஆல்ரெடி ஒரு இது மிளகு எல்லாமே போட்டது. இல்லை காரத்தன்மை இருக்கிறதுனால உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். நான் 2 வரமிளகா தான் போட்டிருக்கேன். மிளகெல்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு மிளகா போட்டுக்கலாம். உங்களுடைய கார லெவல் எப்படியோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி போட்டிங்கன்னா அது வாசனை நல்லா தூக்கி விடும். சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் போட்டு பெருங்காயம். பாருங்க, பருப்பு வெந்திருக்கு. பருப்பு வதக்கின்னு வருது. நல்ல ப்ரௌன் கலர் வந்துட்டு இருக்கிறச்சு. இதில் தேங்காய் எண்ணெயாக அதை சேர்ந்துருக்கனால அப்படியே நொரச்சா மாதிரி இருக்கும். பருப்பு ப்ரௌனிஷாக ஆனவுடனே உப்புமாக்கு தாளிச்சு போட்டுற மாதிரியே தான் இந்த 4.5 டம்ளர் தண்ணியை இதில் விடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1க்கு 3 பங்கு தண்ணி விடணும். இப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ணும்போதே தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதில் அந்த சாமா வறுக்கும் போதே தேங்காயும் போட்டு வறுக்கலாம், இல்லை நேராக அப்படியே போடலாம். வறுக்கும்போது தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். தேங்காய் துருவலை போட்டு ஒரு வதக்கின மாதிரி பண்ணியும் போடலாம், இப்படியும் நேரம் போடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இது நல்லா தளன்னு கொதிச்சுன்னு வரும். இதோட தேவையான அளவு உப்பை போட்டுடுறேன். உப்புமா கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். பாருங்க, தாளிச்சிட்டு இந்த தண்ணி விட்ட உடனே அப்படியே ஸ்மெல்லு பயங்கரமாக தூக்குறது, சாப்பிடணும் போல் ஆசையை தூண்டுறது. கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிடும். ஒரு 5-6 நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதித்த உடனே இந்த ரவையை போடலாம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே ரவையை சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் பாருங்க, தண்ணி நல்லா தழைச்சி வந்துடுது. இந்த உப்புமா கொழுக்கட்டைக்கான இந்த ரவையை அதில் அப்படியே போட்டு ரவை அப்படியே போட்டு அப்படியே கிளறிண்டே வரேன். கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிடும். 3/4 பதம் வெந்தா போகும். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின பிறகு உருண்டையாக பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடியாக பிடிச்சி இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். இது அப்படியே ஃபுல்லாக வேகணுன்றதுல ஒரு 3/4 பதம் வெந்தாலே போகும். இதுலையே வெந்து போயிடும். இட்லி பானையில் வைக்கிறோம்ல, அப்போவே ரொம்ப அருமையாக வெந்து போயிடும். கொஞ்சம் கெட்டி ஆகட்டும்.
இது உப்மாவோட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் நேயர்களே, நல்லா இறுகிண்டு வருது. அப்போ தான் வெந்துடுத்து. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஆறின பிறகு உருண்டையாக பிடிச்சி வேக வைக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது தான் இது. எளிதில் ஜெரிமானம் ஆகக்கூடியது. இப்போ கெட்டி ஆயிடுது. இது அப்படியே ஓப்பனாகவே வச்சு ஆற வச்சிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆறின பிறகு அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். உப்மா கொழுக்கட்டைக்கு இந்த உப்மா ரெடி ஆகிடுது. இதை நல்லா உருட்டி இட்லி பானையில் வைக்கணும். நல்லா ஆறின பிறகு உருட்டினா சுடவே சுடாது. சப்போஸ் சுடுற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் பச்சை தண்ணியில் கையை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன்னா போதும். 7-8 நிமிஷத்துலேயே ஆகிடும். பார்த்துக்கோங்க, வெந்துடும். குயிக்காக வெந்துடும். எல்லாம் உருட்டின அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நேயர்களே. இப்போ பாருங்கள், உப்மா கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. பிடி கொழுக்கட்டை, அதாவது கையால் பிடியாக பிடிக்கிறதுனால அதுக்கு பிடி கொழுக்கட்டைன்னு பேர் வந்தது. இந்த பிடி கொழுக்கட்டையை இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறேன். வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க நேயர்களே. அடுப்பில் இது பானை வச்சுட்டு வானலியில் இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டேன். எண்ணெய் தடவி இட்லி தட்டில் எண்ணெய் தடவியாச்சு. எவ்வளோ கெப்பாசிட்டி வருமோ அதை வச்சு 7 to 8 மினிட்ஸ் வச்சா போகிறோம். இப்போ மூடி வச்சாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 7-8 நிமிஷத்தில் வெந்து போயிடும். இப்போ பாருங்கள் நேரில் உருண்டை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இதுக்கு தொட்டுக்க நல்லா புளிப்பாக தக்காளி கார சட்னி பண்ணி சாப்பிட்லாம், கத்திரிக்காய் சட்னி சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி போட்டுக்கலாம், இல்லை வெத்த குழம்பு கூட தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நேயர்களே. நேயர்களே, இதுவரை அரிசி பிடி கொழுக்கட்டை செய்வது எவ்வாறு என்பதை பற்றி பார்த்தோம். இது மிகவும் சுவையானதொரு பலகாரமாகும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து அது எவ்வாறு இருந்தது என்பதை கமெண்டிலே கூறுங்கள். நமது சேனலை லால் பம்கின் 123 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.